தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தாரே. தாய் மறந்தாலும் மறவாமல் உள்ளங்கையில் வரைந்தாரே. வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். வலக்கரத்தாலே தாங்கி உன்னை சகாயம் செய்து உயர்த்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் உன் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசாயாவின் புஸ்தகம் 46வது அதிகாரம் 3 முதல் சில வசனங்கள். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக தேவன் நம்மை பலப்படுத்துகிறதை பார்க்கின்றோம். ஆம், அநேக நேரங்களிலே நம்மை பெற்றெடுத்த தகப்பனும் தாயும் நம்மோடு கூட இருக்க முடிவதில்லை. 24 மணி நேரமும் நம்மோடு கூட நம்மை பெற்றெடுத்த தகப்பனும் தாயும் இருப்பார்கள் என்று சொல்லி நினைத்தால் அவர்களால் அது முடியாது. பிரியமானவர்களே, ஆனால் நம் பரம தகப்பனாகிய நம் தேவாதி தேவன் நம் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் நம்மை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் நம்மை தாங்கி, நம்மை ஏந்தி தாங்கினது மாத்திரமல்ல, நம்மை பாதுகாப்பது மாத்திரமல்ல, அவர் முதிர் வயது வரைக்கும் அப்படியே செய்து வருவேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். நரை வயது மட்டும் நம் பரம தகப்பனாகிய தேவாதி தேவன் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே நீங்கள் கலக்கத்தோடு வேதனையோடு நம்மை தாங்குவதற்கு, ஏந்துவதற்கு, தப்புவிப்பதற்கு, நம்மை சுமப்பதற்கு, நம்முடைய கண்ணீரை காண்பதற்கு, நம் வேதனையை புரிந்து கொள்வதற்கு யாருமே இல்லையே என்று சொல்லி, நம் மனதை புரிந்து கொள்வதற்கு யாருமே இல்லையே என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கின்றார், ஆம், தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் பாதுகாத்து, தப்புவித்து, ஏந்தி, சுமந்து நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நரை வயது மட்டும் உங்களை தாங்கி, ஏந்தி, சுமந்து, கிறிஸ்துவின் வருகை மட்டும் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கான சகல காரியத்தையும் செய்து முடிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள், பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள்.
கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.